இங்கே பாருங்கண்ணா. வலது காலை வச்சு வந்தார் இல்லையா? பழனி மலைக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கா? பழனி மலைக்கு போகணுன்னு ஒரு எல்லாம் போகணும் சொல்லி எல்லாரும் குடும்பத்தோடு போவோம். சொல்லிட்டு ஒரு நாட்டு போயிட்டு வர போகலாம். வேண்டுதல் இருக்குது. வேண்டுதெல்லாம் ஒன்றும் இல்லை, பழனிக்கு போகணும். நான் மட்டும் போயிட்டு வந்தேன் 2 வருஷம் படி. நானும் வரேன்னு சொல்லி போகணும். ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டே இருந்தீங்களா? மாரியம்மனா காளியம்மன்? காளியம்மன் இங்கே குலதெய்வம் உள்ளூர்லேயே இருக்குது பக்கத்தில். அதுக்கு இப்போ கூட அந்த கார்த்திகை சோமரது 200 கொடுத்து இதெல்லாம் பண்ணி என்ன வாங்கி போடணும். நீங்கள் இதெல்லாம் தான் போகணும். குலதெய்வம் ஒற்றை பெண் தெய்வமா? எங்கள் வீட்டில் பெண் தெய்வம் அக்கா ஒன்று. அது இல்லாமல் கோயில் வீரனோட சேர்ந்து இருக்காங்க. பூஜை அன்னைக்கு சாமி ஆடுவாங்களா? ஆடுவாங்க, கண்டிப்பாக ஆடுவாங்க. சாமி வந்து பயங்கரமாக சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. நீங்கள் இடது காலை வச்சு வைக்கல, வலது காலை வச்சு உள்ளார வந்தீங்க. அதாவது குலதெய்வம் வந்து தடுக்குது அப்படிங்கிறது தான் இது. அதோட உத்தரவு இல்லை. வேண்டிக்கிட்டீங்களா தட்டெடுக்கும் போது? இப்போ ஏதாவது கல்யாணம் வர மாதிரி இருக்கா? கல்யாணம் பேசி வருஷம் தான் பண்ணலான்னு சொல்லி அண்ணன் பொண்ணுக்கு. யாருக்கும் உங்கள் அண்ணன் பொண்ணுக்கு? பொண்ணுக்கு சடங்கு சுற்றணும் 3 மாதத்தில். சடங்கு தான். சின்ன பொண்ணாக தான் இருக்குது. சின்ன பொண்ணு தான் இருக்குது. மகிழ்ச்சி, சந்தோஷம், சரவெடி அப்படின்னு கொண்டாடமாக ஒரு நிகழ்ச்சி இருக்குது. 5 மாதத்தில் சந்தனம் பூச போகிறீங்க. சந்தனம் பூசுறது உங்கள் குலதெய்வத்துக்கு சந்தனம்லாம் பூசிக்கிட்டு தான் அந்த சாமி ஆடுவார் இல்லையா? ஆடுவார். சாம்பிராணி போட்டாலே ஆட்டம் வந்துடும். சாம்பிராணி போட்டாலே வீரம் வந்துடும். அப்படியே சாமி பிடிச்சிட்டு பயங்கரமாக எங்கள் ஊர்லேயே இருக்க அந்த பூசாரியோட வயசு பயங்கரமாக ஆடிட்டு சொல்லுவாங்க. பாக்கு தனியாக வெத்தலையை கட்டி எடுத்து வந்துருக்கு. அதுதான் உங்களுக்கு அந்த இதானது. அது கன்னி பெண்ணா மாண்டு போனது உங்கள் வீட்டில்? அக்கா பால் குடம் எடுத்து போகிறோன்னு வேண்டிட்டீங்களா? எங்கேயாவது பால் குடம் எடுத்துகிட்டு போகிறத பால் குடம் எடுத்து இந்த வருஷம் அந்த எடுப்போம். அந்த போன வருஷம் எடுத்து அந்த உள்ளூர் கோயிலுக்கு இந்த காவடி கட்டுவாங்க. பால் குடம் என் பொண்ணுக்கு தூக்கிட்டு போவோம். கூட்டமாக போவோம். குட்டி பொண்ணாக போவோம். தனியாக வீட்டுக்கும் தெரியாமல், யாருக்கும் தெரியாமல், பிள்ளைகளுக்காகவோ இல்லை இது ஒரு சுப நிகழ்ச்சிக்காகவோ பணம் சேர்த்துட்டு வரீங்களா? வீட்டுக்கு தெரியாமல் சேர்க்கல, பொதுவாக வீட்டுக்கு சொல்கிறதில்ல அவ்வளோதானே தவிர மற்றபடி சேர்த்து தனியாக ஒரு சேமிப்பு சொல்கிறதில்ல தான் தெரியாமல். இல்லை நான் எவ்வளோ பணம் வச்சுருக்கேன்னு என் ஒய்ஃபுக்கு தெரியாது. அதான் சொல்கிறேன். தெரியாது. அதாவது ஒரு மாதத்துக்கு 3 பொண்ணு இருக்கு. 3 பொண்ணு கல்யாணம் பண்ணணும். ஒன்றும் இல்லை. அதனால் ஒரு மாதத்துக்கு இவ்வளவு இல்லாமல் ஒரு மாதம் 50,000, ஒரு மாதம் 10,000, ஒரு மாதம் 5,000 இப்படின்னு பணத்தை ஒரு இடத்துல நீங்கள் சேர்த்துட்டு வரீங்க. அதெல்லாம் தனித்தனியாக சேர்த்துட்டு வரீங்க, மொத்தமாக சேர்த்துட்டு வரீங்க. நிறைய இடத்துல சேர்த்துக்கிட்டு வரேன். நிறைய இடத்துல சேர்த்துட்டு வரீங்க. ஏன்னா நமக்கு வந்து பொண்ணு 3 இருக்கிறதுனால அது கல்யாணம் பண்ணணும்ல, அதுக்காக சேர்த்துக்கிட்டு வரேன். உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ரெட்டை பொண்டாட்டியா? ரெட்டை பொண்டாட்டியானே இருக்கிறீங்களா? பொண்டாட்டியே தனியாக கட்டல. ஆனால் அவங்க அங்கங்கே தனியாக பிரச்சனை வரும். அது பர்மனெண்ட்டாக கிடையாது. அப்பப்போ ஏதோ அங்கே வந்து வீரன் பொம்மி. ஆமாம், அங்கே 2 பொண்டாட்டி. அதேமாரி எங்கள் ஊர் குலதெய்வத்துக்கு 2 பொண்டாட்டி தான். 2 பொண்டாட்டி தான். ஒன்று தானே கல்யாணம், ஒன்று இது பண்ணி தானே வந்துருக்காரு. தெரியல. அதேமாரி எங்கள் ஊரில் குலதெய்வத்துக்கு 2 பொண்டாட்டி தான். பக்கத்தில் வீரபத்ர சாமி, ஐயனார் 2 சேர்ந்து ஒரே இடத்துல சாமிக்கு பூஜை இல்லை. இங்கே ஒரு பூஜை, அப்புறம் ஊர் எல்லையில் ஒரு பூஜை அப்படின்னு இருக்கா?
ஆமாம், அந்த சாமியே 3 பிட்டாக இருக்கும் தனித்தனியாக. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த எல்லையில் கொண்டு ஒன்று எல்லையில் உள்ளது தான் கிடா வெட்டா. வீரனுக்கு கிடா வெட்டு. அதுலேயே குரவன் சாமின்னு ஒன்று தனியாக இருக்கும். அதுக்கு கொண்டு பூஜை போட்டுட்டு தான் மறுபடியும் இங்கே எல்லாத்துக்கும் செய்வாங்க. அது சூளை மட்டும் இருக்கா, கல் மட்டும் கல் இப்போ வச்சுருக்கு. கல் மட்டும் அது ரெண்டு தான் உங்களுக்கு பாதுகாப்பு. ரொம்ப தூரம் போகணும், ஒரு 100 மீட்டர்கிட்ட போய் அந்த ஈச்ச மரம் அங்கே காடாக இருக்கும், அது தனியாக பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இங்கெல்லாம் வரலாம். இங்கே வந்து அது அனுமதி கொடுக்கணும். ஆமாம், ஃபஸ்ட்டு அதுக்கு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே வந்து மற்றதுக்கெல்லாம் அந்த கிடாவெல்லாம் வெட்டி முந்திரி கொட்டா மாரி அந்த சாமி நிற்கும். வந்து குளம் சாமின்னு ரொம்ப துஷ்டமான சாமி. அந்த ஊர்லேயே பெரிய சிவன் கோயில் இருக்கா? இருக்குது. அந்த ஊரில் பெரிய சிவன் கோயில் இருக்குது. ஆனால் அந்த கோயில் பெரிய சிவன் கோயிலாக இருந்தாலும் முருகனுக்கு தான் அங்கே சிறப்பு வழிபாடா? ஆமாம், சிவகங்கையில் வந்து முருகன் வந்து இப்போ ஒருத்தர் வந்து பெருசாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கார்த்திகைக்கு வந்து ஊரில் முக்கியமானவங்கள்ட்ட பணம் வாங்கி அர்ச்சனை, கார்த்திகை எங்கள் வீட்டுக்குலாம் வந்துக்கிட்டே இருக்கும். 110 ரூபா வாங்கிக்குவார், அர்ச்சனை பண்ணி வீடு கொண்டா கொடுத்துருக்காரு. பிரதானமாக பாலசுப்ரமணியத்துக்கு தான் முருகன் கோயில். இந்த விசாகத்துக்கு போன வருஷம் விசாகத்துக்கு காவடியெல்லாம் கூட எடுத்தாங்க. இந்த சிவகோயிலுக்கு எப்போயாவது தான் பண்ணுவாங்க சிவராத்திரி அப்போ. இந்த முருகனுக்கு மாதம் பண்ணிட்டு பயங்கர விழா. அவர் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. ஆமாம், செட்டெல்லாம் கட்டி ஒரு கார்த்திகை. உங்களோட பூர்வீகம் 2 இடத்துல பேருந்து இங்கே வந்ததா? 2 இடத்துல பேரணும். அதாவது உங்களுடைய பூர்வீகம் இது இல்லை, எல்லோரும் உங்கள் பங்காளி வகையாளோடு வேறு ஒரு இடத்துல நீங்கள் வந்தீங்களா? இப்போ இல்லை, உங்கள் தாத்தா காலத்தில் தெரியல, நமக்கு தெரியல. எங்கள் அப்பாலாம் இந்த ஊரில் தான் இருந்தாங்க. தாத்தா அவங்க எங்கள் அப்பாவோட தாத்தா காரைக்கால்லேருந்து வந்ததான். வேறு இடத்துலேருந்து வந்துடுங்க. எங்கள் அப்பாவோட பெரியப்பா பையன். அப்போ வரும்போது குலதெய்வத்து குடிமண் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்களா? இல்லை, இந்த ஊர்லேயே தான் குலதெய்வம் இருக்குது. இந்த ஊரில் தான் குலதெய்வம் இல்லை. அந்த ஆனால் உங்களோட பூர்வீகம் இது இல்லையே, வேறு எங்கேருந்தோ வந்துருக்கீங்க. 2வது இடத்துல அது அந்த கோயிலே குலதெய்வம் கோயில் ஏற்கனவே இருந்த இடத்துல ஒரு வாட்டி அங்கே வச்சு தனியாக கும்பிட்டு விட்டுருக்காங்க. இப்போ இங்கே கொண்டாந்து வச்சு இங்கே கும்பிட்டுட்டு இருக்காங்க. தெரியல, இங்கே எங்கள் அப்பா காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கும். உங்கள் அப்பாவோட பங்காளி வகையால் எங்கே இருக்காங்க? எங்கள் அப்பாவோட பங்காளி எல்லாம் உங்கள் சித்தப்பா, பெரியப்பா, சின்ன தாத்தா, பெரிய தாத்தா அதெல்லாம் எங்கள் தெருவிலே தான் இருந்தேன். எங்கள் தெருவில் தான் இருக்காங்க. எங்கள் அப்பாவோட வகையறை பூரா எங்கள் ஊரில் தான். நாங்கள் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே வேறு தெருவுலேருந்து இந்த தெருவுக்கு, இந்த வீட்டுக்கு வந்துருக்கீங்க. மறைமுகமாக நீங்கள் யார்ட்டையாவது உபதேசம் பண்ணி ஏதாவது தனி வழிபாடு பண்ணிட்டுருக்கீங்களா? யார்ட்டையாவது இன்னும் ஆஞ்சநேயர், குரு, இது மாதிரி ஏதாவது? தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போவோம். இந்த தட்சிணாமூர்த்தி, திருவாரூர் தட்சிணாமூர்த்தி. அது இல்லாமல் யாராவது குரு பீடமாக இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லி வான்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இங்கே வந்து சொல்கிறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே சர்ச்சுக்கு போனோம் ஒரு வாட்டி. எங்கே? சர்ச், இந்த சர்ச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வேளாங்கண்ணிட்ட. ஆமாம், அதுக்கு போய் வேண்டிட்டு வா அப்படின்னாங்க. சர்ச்சுக்கு அதுக்கு போயிட்டு வந்தோம். அவனோட போய் அதுக்கு சும்மா எல்லோரும் போனாங்க, போய் பேத்தி வேண்டிகிட்டு வந்தால் நடக்கும் அப்படின்னாங்க. இன்னும் ஒரு வாட்டி போயிட்டு வந்தோம். ஆம்பளை பிள்ளை பிறக்கணும், ஆம்பளை பிள்ளை பிறக்கணும், நான் தொல்லை பிறக்கணும்னே வேண்டதில்லை. ஆனால் எங்கள் வீட்டிலலாம் வந்து அப்படி தான் 3 பொண்ணு வந்துச்சு. எல்லாம் அடுத்தது பிள்ளை பிறக்கும், அடுத்தது பிள்ளை பிறக்கணும், 3 பொண்ணாங்க. உங்களுடைய பூர்வீக இடம் இதெல்லாம் யாரும் போகாமல் கொள்ளாமல் அப்படியே காடு மண்டிக்கு கிடக்கும். ஆமாம், பெரியப்பா வீட்டு சொன்னதுலாம் அப்படியே வேலைக்கடையில் அடைக்காமல் அப்படியே சொன்னாங்கன்னே கிடக்கு. காடு மூடு அப்படியே. அவர் அங்கே போயிட்டார் ஊருக்கு, மாயறதுக்கு பக்கத்தில். அந்த வீடு இடம் கூட அடைக்காமல் அப்படியே கிடக்கு, வேறு மண்டி கிடக்கு. எங்கள் அப்பாவுக்கெல்லாம் உள்ளது, அதனால் அங்கே பெரியப்பா இருந்த வச்சு அவருக்கே கொடுத்தாச்சு ஒரு வீடு. உங்கள் குடும்பத்தில் யாராவது ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்களா? துர்மரணம் மருந்து குடிச்சு இறந்துட்டாங்க. மருந்து விஷம் சாப்பிட்டு ஆம்புலன்ஸில் போகும்போது இறந்தாரா அப்படி? ஆமாம், இல்லை ஆம்புலன்ஸில் போய் மயக்கமாக ஆப்ரேஷன் பண்ணி சேர்த்தோம் ஹாஸ்பிட்டலில். ஆம்புலன்ஸில் 3 பேருமே எங்கள் அண்ணன், பெரிய அண்ணன், அவரும் ஆம்புலன்ஸில் போயிட்டு திரும்பி வந்து ஆம்புலன்ஸில் தான் இறந்தது. திரும்பி கொண்டு வந்து அவர் இன்னொரு அண்ணன், அவரும் ஆம்புலன்ஸில் போய் தான் ஆம்புலன்ஸில் தான் உங்களுக்கு எல்லாமே நடந்தது. தஞ்சாவூர் எல்லாமே தஞ்சாவூரில் இருந்தது தான். தஞ்சாவூர்லேருந்து ஆம்புலன்ஸ் போகிறப்பையும் ஆம்புலன்ஸ் தான், வர்றப்பையும் ஆம்புலன்ஸ் தான். 2-3-4 நடை போயிட்டு அந்த இதோட டெத்தோட. யாரையாவது காட்டி கொடுத்துருக்காங்க அவங்க இதில்?
சமயத்தில் பஞ்சாயத்து அதில் எல்லாம் சாட்சி சொல்ல காட்டி கொடுத்துட்றது போகிறது வர்றது அதுமாரி எதுவும் நடந்திருக்கா? அப்படி காட்டி கொடுத்தனால அவங்க ஜெயிலுக்கோ அல்லது இவர் எதுக்கோ போயிருக்காங்களா? எப்போ அந்த அனாச ஜோலிக்கே போக மாட்டார். தாத்தா அப்பா தாத்தா அப்படியே போகும். தாத்தா 7 தலைமுறை நடந்த சம்பவம் ஏதோ ஒரு காரணத்தினால தான் இதுமாரி. எங்கள் பெரியப்பா வகையெல்லாம் ஒரு சரியில்லாத வகைறான்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க சத்தை பிடுங்கிறது, இந்த இதில் போய் கோழிக்கிட்டு விட மாட்டேன்னு சொல்கிறது. அதனால தான் துர்மரணங்கள் உங்கள் இதில் நிறையா. ஆமாம், அதுமாரி சொல்லுவாங்க. எல்லாமே பஞ்சாயத்து தான். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா மட்டும்தான் அதில் தனியாக வந்து எந்த அனாவசியம் சொல்லி 5 விஷயம் கடனை கேட்க முடியாது, யாருக்கும் கடனை கொடுக்க முடியாது. எங்கள் அப்பா மட்டும். இப்போ இதில் கேட்டதில் சுப நிகழ்ச்சி நடக்க போகுதா அப்படின்னா சின்ன கன்னிப்பொன் மஞ்சள் நீராட்டு விழா நடக்க போகுது அப்படின்றது. ஆம்புலன்ஸில் தான் எல்லா சம்பவம் நடந்ததாக இதில் வந்துருக்கு. இந்த ஆம்புலன்ஸு குறி காட்டுறதுனால ஆம்புலன்ஸில் தான் எல்லாம் நடந்தது. சாமியாடி குறி சொல்லி இந்த சந்தனம் பூசினோடனே சாமி வந்துடுமா அவங்க குலதெய்வ பூஜை போது. இது வரைக்கும் யாரும் சந்தனம் வச்சு நமக்கு வரல இல்லையா? பிரச்சனை பார்க்கும்போது சந்தனம் வச்சு வருது. அதனால் அது முன்னாடி வந்து நிற்கிது. குறவன் சாமியே வீரன் சாமியே ஏதோ வந்து வீரன் குறவன் ரெண்டுமே. அதுவும் சாம்பிராணி வேறு வந்தது. சாம்பிராணி வெடி ஒரே அலங்கோலம். எண்ணெய் வரக்கூடாது, எண்ணெய் கொண்டாந்து வச்சுட்டீங்க. அது என்னன்னாக்கா ஏதோ ஒரு கோயிலுக்கு முருகனுக்கோ அல்லது ஏதோ ஒரு கோயிலுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் இங்கே காமிக்குது. பழனிக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்குது உங்களுக்கு. பழனிமலை முருகனுக்கு ஏதோ வேண்டுதல் இருக்குது. பால் குடம் எடுத்துகிட்டு போகிற சின்ன பொண்ணு, பால் குடம் எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னோம்ல, சின்ன பொண்ணு பால் குடம் வருஷம் சின்ன பொண்ணு எடுத்துகிட்டு போகுது. அது இல்லாமல் அவங்க ஊரில் பெரிய சிவன் கோவில் இருக்குது. ஆனால் பிராதானேஸ்வரர் சிவன் கோவில் இந்த ஊரில். ஆனால் அந்த ஊரில் உள்ள அந்த கோயிலில் முருகனுக்கு தான் பெரும் பூஜைகள்லாம் இருக்குது. இங்கே அதேமாரி ஒரு ஊரில் பிராதானமான கோயிலில் வந்து பேப்பர்லாம் வந்து இதெல்லாம் பேப்பரில் வந்த விஷயத்தையும் வச்சு எடுக்கிறது. அதில் வந்து நீங்கள் 2 இடத்துல இப்போ எல்லாமே கொட்டைப்பாக்கு இதாக இருக்குது, 2 முழுக்கட்டை உருட்டைப்பாக்கு. அதனால் 2 இடத்துல உங்களுடைய குலதெய்வத்தை பெயர்த்து வச்சுருக்காங்க. அதை குடிமண்ணுன்னு எடுத்து வந்துடுவாங்க. அப்போ பூர்வீகம் ஒன்று திரண்டு நீங்கள் எல்லாம் வெளில வந்துருந்துருக்கீங்க. அதுமாரி ஒன்று வேதாரண்யம் அந்த பக்கமாக இருக்கணும், இல்லை காரைக்கால் பக்கமாக இருக்கணும். எங்கள் தாத்தாவோட எங்கள் தாத்தாவோட அம்மாவுக்கு வந்து காரைக்கால்னு சொல்லுவாங்க. அந்த பக்கத்தில் இருந்தால் அவங்களோட வகையர் அங்கே இருக்காங்க. நம்ம எங்கள் அப்பா வயலில் உள்ள தாத்தா வந்து காரைக்கால் அந்த சைடில் இருக்காங்க. அப்போ இந்த பூ கன்னிப்பெண்ணுக்காகவும் இது பிரதானமான ஒரு பூஜைக்காகவும் வந்திருக்கு. எலுமிச்சம்பழம் ஒன்று வந்திருக்கு. அதனால் என்ன அர்த்தம்? வீட்டு தெய்வம், வீட்டில் ஒரு பெண் தெய்வம் இருக்குது அப்படிங்கிறது தான், கன்னிப்பெண் இருக்குது தெய்வம் இருக்கிறது தான் இந்த எலுமிச்சம்பழம் குறி காட்டும். சாம்பிராணி போட்டோடனே சாமி ஆடும், குறி சொல்லும். அவங்க இதில் குலதெய்வ பூஜைக்கு போனாங்கன்னா சாம்பிராணி போட்டவுடனே ஆட்டம் வரும். அந்த அது மாதிரியான தெய்வம் தான் அவங்களுக்கு. பாக்கி எல்லாம் பிரிக்கப்படாத விபூதி குங்குமம் இதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. காய் வெட்டான வாழைப்பழம், காய் வெட்டான வாழைப்பழம் ரொம்ப நாளாக பூஜை இல்லாமல் இருக்கா? சரிங்க. இப்போ எங்கள் அண்ணா 2 வருஷம் இருக்குமா? 1.5 வருஷம் இருக்குமா? 1 வருஷம் தான். 1 வருஷம் இல்லை. அது இல்லாமல் வேறு எதுக்குமே படைக்கிறது இல்லையா நீங்கள்? இப்போ தான் படைக்கிறது இல்லை, ஒரு 8-9 மாதம் 9 மாதமாக குலதெய்வம் இல்லாத வீட்டு தெய்வத்தை கூட நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணல. பண்ணுறது. அதனால் தான் காய் வெட்டான பழங்கள் வந்து எல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ இவங்க கொடுத்த வெற்றிலை தனியாக கட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்பயே குலதெய்வம் இதெல்லாம் தடுக்கிறதா இருக்குது. இப்படி வெத்தலை வந்ததுன்னா அந்த வெத்தலையை துடைக்காமல் கொள்ளாமல் வலது பக்கம் பக்கம் தான் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த காம்பை மட்டும்தான் பிடிச்சி எண்ணணும் எத்தனை வெத்தலைன்னு.